விதவைகள் திருமணச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம் 5வது பாடம் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பாடத்தில் அடுத்த பக்கம், அதாவது 60வது பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தலைமையேற்றார். அந்த இயக்கத்தோட விளைவாக 1856 மறுமண சீர்திருத்த சட்டம், அதாவது விதவைகள் மறுமண சட்டம் அப்படிங்கிறது ஏற்றப்பட்டது. 1857 பெரிய புரட்சி நடக்குது. அதுக்கு முந்தின வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 1856 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அது காரணமாக இருந்தவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அதில் வந்து ரீமேரேஜ் ஆக்ட்னு கொடுத்துருக்காங்க, இதில் திருமணம்னு கொடுத்துருக்காங்க. மறுமணம் அப்படின்னு கொடுத்துருந்தா சரியாக இருந்திருக்கும். அதே மாதிரி இன்னொரு கேள்வி இன்னொரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, திருமண வயது சட்டம் இயற்றிய பெருமை வந்து யாரை சாரும் அப்படின்னு. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இது இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த கொஸ்டின். அப்போ அவரை பற்றி அடிக்கடி கேட்குறாங்க, அவரை பற்றி படிச்சுக்கலாம். கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் 2024 கேட்ட கொஸ்டின் தான் இது. சிலபஸில் பகுதி 3 இந்தியாவோட வரலாறு அப்படிங்கிற டாப்பிக்கில் தேசிய மறுமலர்ச்சி கீழே சீர்திருத்தவாதிகள்லாம்